வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மழைக்கால நேரங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் மழை அப்படின்னு சொன்னா அது ஒரு மிக பிடித்தமான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். என்னோட சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறப்ப என்னோட ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு ஸ்கூல் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். காலையில அப்பா கூட போயிடுவேன், அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வரப்ப சாயங்காலம் நடந்து தான் வரணும். ஸோ அந்த மழை பெய்யக்கூடிய காலங்களில் நம்ம இப்போ சமீப காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஒரு பெருமழை இல்லைன்னா ஒரு 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 அதிகப்படியான மழை முதல் நாள் இரவு பெஞ்சது அப்படின்னா மறுநாள் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்து விடுமுறை அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அப்போதைய காலகட்டத்தில் 90களின் இறுதியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடிக்கடி லீவ் விடுற ஒரு 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 எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அப்படியே வந்து லீவ் விட்டாலும் அதுக்கான நமக்கு வந்து அந்த செய்தி வரதுக்குள்ள நம்ம வந்து அந்த ஸ்கூலுக்கே போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணிக்கெலாம் வந்து நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு ரீச் ஆயிடுவோம். ஒருவேளை வந்து பள்ளி வந்து விடுமுறையாக இருந்தது அப்படின்னா வெளியில் வந்து போர்டில் வந்து எழுதி போட்டிருப்பாங்க, இன்று வந்து மழை முன்னிட்டு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த நியூஸை படிச்சுட்டு தான் நாங்கள் வந்து லீவு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரோம். ஸோ ரிட்டர்ன் வரப்போ என்ன ஆகுன்னா அந்த 1 கிலோமீட்டர் வந்து நடந்து தான் வரணும். சார் நடந்து வரப்போ அப்படின்னா அது என்ன சொல்றது, அந்த 1 கிலோமீட்டர் அப்படின்னா பிரமிச்செல்லாம் போக மாட்டோம், ரொம்ப குஷியாக இருக்கும். லீவுங்கிறத தாண்டி மழைக்காலங்களில் அந்த வெளியே அந்த ரோட்டில் நடந்து வரப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற அதே வசதி தான் அப்பவும் இருந்தது. சாலையில் வந்து அங்கங்கே குண்டும் குழியுமா இருக்கும், அதில் தேங்கக்கூடிய அந்த தண்ணீரில் அழகாக வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து சூப்பராக வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி ஸ்கூல் வந்து ரிட்டர்ன் வர்றப்ப மழை வந்து தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்ததுன்னா நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு கோணிப்பை, அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஜருக பேப்பருடைய இந்த பாலித்தீன் கவர். ஸோ அதை வந்து ஒரு ஆள் முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாக்கு பை, அப்படி இல்லைன்னா அந்த பாலித்தீன் கவரை வந்து தலையில் போட்டுட்டு நாங்கள் வந்து நடந்து வருவோம். அந்த பாலித்தீன் கவர் மேலே வந்து அந்த மலைத்துளி விழுகிற சவுண்ட் இருக்கு பாருங்க, அவ்வளவு அற்புதமாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பேருந்து வசதி இருக்கும். அதுபோக தனிப்பட்ட அந்த பைக் ஆகட்டும் இல்லைன்னா கார் ஆகட்டும் வெகு வெகு சில பேருந்துகள் மட்டும்தான் வந்து கார்கள் மட்டும்தான் வந்து போயிட்டு வரக்கூடிய சூழல் இருந்த தார் சாலை. ஸோ தார் சாலை வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யறப்ப தான் வந்து மேக்கப் போட்டு ரொம்ப அழகாக காட்சி தரும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த தார் சாலை பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் வந்து ரொம்ப ஒரு வெளிரி போய் ஒரு பனி போகிறத மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கும். பட் அந்த மழை பெய்யறப்ப என்ன ஆகும்னா அப்படி ஒரு டார்க்னஸ் என்ன சொல்றது, ஒரு கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்த மாதிரி அந்த தார் சாலையை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுபோக என்ன சொல்றது, மழைக்காலங்களில் எங்கள் ஏரியாவில் 6 மாதங்கள் வந்து விவசாயம் கிடையாது, 6 மாதம் மட்டும்தான் விவசாயம். ஏன்னா வந்து வானம் பார்த்த பூமி. ஸோ அப்படி இருக்கப்ப எங்கே பார்த்தாலும் வந்து பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு வந்து கொள்ளை அழகாக இருக்கும். இந்த பச்சை பசேலுங்கிற நடுவில் இருக்கிற அந்த தார்ச்சாலை அப்படியே என்ன சொல்றது, அப்படியே கருஞ்சிருத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கும். 5 மணிக்கு ஸ்கூலில் விட்டு வர்ற டைம்களில் நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா 5 மணி ஜேடாஸ் அது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அந்த டிரைவர் ஒருத்தர் இருப்பார், என்னோட ஸ்கூல் மேட்டோட அப்பா தான் அவருக்கு டாட்டா காமிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இந்த மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் காலையில் வராத அந்த காய்கறி வரத்து வந்து சாயங்காலம் வரும். ஸோ அப்படி வரப்போ என்னென்னா அந்த பழக்கொடைகள்லாம் வரும். அந்த பழக்கொடைகள் வந்து பிரதானமான ஒரு பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்னா கொய்யாப்பழம் வீட்டில் இருக்கும், கடைகளையும் இருக்கும். பட் என்ன சொல்கிறது, வீட்டில் இருந்தாலும் வந்து சாப்பிட தோணாதுன்னு வச்சுங்களேன். பட் அந்த 5 மணி ஜேவலாஸ் பஸ்ஸில் அந்த மழை பெய்கிற நேரத்தில் அது மேலே இருக்க அந்த கூடைகளில் என்ன சொல்கிறது லேசாக நனைஞ்சி அந்த பஸ்ஸு கிராஸ் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசனை வரும். அது என்ன சொல்றது, அப்படியே மனசை அப்படியே பிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த வாசனை வந்து இருக்கும், அவ்வளோ ஒரு டெம்ப்டாக இருக்கும். ஸோ அந்த நினைவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு வந்து அவ்வளவு ஒரு 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 பசுமையான நினைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போய் இந்த மரத்துக்கு அடியில் கொஞ்சம் விளையாடுற சூழல் கிடைக்கிறப்ப அந்த மரத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்றது, நேற்று மலையில முளைச்ச காளான் அப்படிங்கிற மாதிரி அந்த காளான் பயில்கள் வந்து நம்ம வந்து பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே வந்து விசக்காளான் தான். பட் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து எது விசக்காளான் எது வந்து நல்ல காளான் அப்படிங்கிறது பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம்லாம் கிடையாது. மொரோவரை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் யாருமே வந்து காளான் சாப்பிட்றவங்களும் அப்போதைய சூழலில் வந்து யாரும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த காளான் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான கலரில் இருக்கும். ஒன்று வந்து ப்ரௌன் கலர், இல்லைன்னா பியூர் ஒயிட்டு, இல்லைன்னா வந்து ஒரு 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 மஞ்சள் கடந்த மாதிரி ஒரு நிறம், இந்த மாதிரி வந்து நிறங்கள் இருக்கும். ஸோ அந்த காளான்லாம் வந்து பறித்து அதோட சாஃப்ட்னஸ் இருக்கு பாருங்க, அதை தொட்டு பார்க்குறது வந்து அவ்வளவு ஒரு அலாதி இன்பமாக இருக்கும். இப்போ இரவு நேரங்களில் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு சாயங்காலத்தில் ஆரம்பிச்சு இரவுல தொடருது அப்படின்னா அப்போதைய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னாவே கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. அதுதான் முதல் விஷயம். என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ அதை முதல்ல பண்ணிடுவாங்க. அது என்ன ஆகுதுன்னா இப்போ
கரண்டை கட் பண்ணிட்டோம்னா என்ன சொல்றது, எங்களுக்கு பெருத்த ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அப்போதைய இருந்த சூழல்ல கேபிள் டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது, தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த தூர்தர்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயாவது தான் வந்து ஈவினிங் டைம் தான் வந்து தமிழ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. மற்ற டைம்லாம் வந்து ஹிந்தியில் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அது நமக்கு புரியாது, புரிஞ்சாலும் நமக்கு அது பிடிக்கவும் செய்யாது. அதனால டிவி பார்க்குற சோழியும் கிடையாது, மழை பெய்யறதுனால வெளியே போய் விளையாடுற சோழியும் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் சும்மா உட்காந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அந்த மண்ணெண்ணெய் விளக்கு, சிம்னி விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த மழையை ரசிச்சுட்டு இருக்கலாம். அப்போ வந்து ஓட்டு வீடு தான். ஸோ ஓட்டு வீட்டில் வந்து என்ன சொல்றது, அந்த மழை பெய்யக்கூடிய அந்த தாளம் இருக்கு பாருங்க, அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறமா எல்லார் வீட்லையும் 99.99% வீடுகளில், இந்த ஓடு இருக்கிற வீடுகளில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த தண்ணி வலிஞ்சு ஓட்டுற இடத்துல ஒரு தகரம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த தகரம் என்ன ஆகும்னா, அது தண்ணியை சேகரித்து குடங்கள்லையோ இல்லைன்னா நம்மளோட தொட்டிலையோ வந்து நிரப்புறதுக்கான ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த தகரத்துலேருந்து விழுகக்கூடிய அந்த தண்ணி எழுப்பக்கூடிய ஓசை இருக்கு பாருங்க, அது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒரு ஈவனாக அந்த குடத்தையோ இல்லைன்னா அந்த பாத்திரத்தையோ வைக்கலைன்னா, அது வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் தண்ணி வழிந்தோடி அது ஒரு சத்தம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன சொல்றது, அது குடத்தை எடுக்கிற சாக்கில் இல்லைன்னா அந்த பாத்திரத்தை எடுக்கிற சாக்கில் அப்படி மழையில நனைஞ்சிட்டு வர்றது, அது ஒரு அற்புதமான ஒரு சுகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்றைய காலகட்டங்களில் இந்த நொறுக்கு தீனின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நிறைய வந்து அப்போ கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ பெரும்பாலான வீடுகள் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு தகரப்பட்டி இருக்கும், அந்த தகரப்பட்டியில் அந்த முறுக்கு சுட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த முறுக்கு சுட்டு வச்சிருக்கிற அந்த முறுக்கை எடுத்து சாப்பிட்றது ஒரு அலாதி டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உணவு பண்ணுறதோட ஒரு ருசி வந்து இந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்து வந்து டேஸ்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு உதாரணம் என்னன்னா அந்த முறுக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கு அப்புறமா எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஓடை இருக்கும். அந்த ஓடையில போகக்கூடிய அந்த தண்ணி சத்தம் இருக்கு பாருங்க, அவ்வளவு அழகா கேட்கும். என்ன சொல்றது, அந்த ஒரு இறைச்சலோட போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஓடை போகக்கூடிய வழியில வந்து சின்னதா ஒரு தரைப்பாலம் இருக்கும். அந்த தரைப்பாலம் சில நேரங்களில் வந்து என்னன்னா, பெருமழை பெய்யறப்ப பக்கத்துல இருக்கிற அந்த வடகாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வடக்கு திசையில இருக்க பெஞ்சு வரக்கூடிய மழையெல்லாம் வந்து அந்த ஓடை வழியா வந்து அந்த தரைப்பாலத்தை தாண்டி ஓடக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா, சின்னதாக என்ன சொல்றது, ஒரு கண்டக்கால் அளவுக்கு தான் தண்ணி போகுது அப்படின்னா, அதில் கிராசிங் போயிட்டு வருது, இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறது, அதை பண்ணால் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் என்ன ஆகும்னா, அந்த தரைப்பாலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த பாதையில் என்ன சொல்றது, ஒரு சில செடிகளை தூக்கி வீசுறது, இல்லைன்னா வந்து பேப்பர் தூக்கி வீசுறது, இந்த பக்கம் விட்டு இருந்துட்டு அந்த பக்கம் எவ்வளவு ஸ்பீடாக வருது அப்படின்னு பார்க்கறது, ஓடி போய் பார்க்கறது, அது வந்து இப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப ஒரு தனி சுகமாக தான் இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் வரந்தாடா செய்ய, இதனடா இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அந்த சின்ன வயசுல அது வந்து எவ்வளவு பெரிய விஷயமா தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ நினச்சி பார்த்தாலுமே வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஓடை சென்றடையக்கூடிய அந்த கண்மாயாட்டம், அந்த கண்மாயை போய் பார்ப்பாங்க. எப்படின்னா, ஏன்னா எங்க போனாலும் சும்மா உட்காந்து பார்க்குறீங்களா, ஏன்னா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். பட் அந்த என்ன சொல்றது, ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளால யோசிச்சு பார்த்தோம்னா, எல்லாமே வந்து பெரிய விஷயம் தான். இருக்கக்கூடிய என்ன சொல்றது, இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உட்காந்து அனுபவிக்கிறதுக்கு அந்த டைம் கிடைச்சதில்லை. அந்த டைம் வந்து இவ்வளோ கிடைச்சிருக்கு, நம்ம இதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா இப்பவும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி கம்மாயை பார்க்குறப்ப என்னன்னா, எங்கள் ஊர்களில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச எல்லா கம்மாயும் அதே செட்டப் தான் நினைக்கிறேன். செட்டப் எப்படி இருக்கும்னா, என்ன சொல்றது, ஆழமான கம்மாய் இருக்கும். அந்த கம்மாய் நிறைஞ்ச உடனே ஒரு தத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, சின்னதாக ஒரு தரைப்பாலம், கம்மாய்க்கு ஒரு தரைப்பாலமாக இருக்கும். அந்த கம்மாய் தண்ணி நிறைஞ்ச உடனே அது முழு கொள்ளல வந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவும் கரையை உடைக்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த தத்து வழியாக போய் அடுத்த ஓடை வழியாக போயிட்டு அடுத்த ஊரோட கம்மாய் போயிடும். ஸோ அந்த கம்மாயில் தத்து வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து ஒரு தொடர் இணைப்பாக வந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த தத்து ஓடுற இடத்துல சின்னதாக நீரோட்டம் இருந்ததுன்னா கிராசிங் போனோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த பதிவை வந்து ஒரு கவிதை மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, மழை பெய்யறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த ஓடுல தெருக்கு விழுகக்கூடிய அந்த சத்தமும் ஒரு அழகு தான். அதுக்கப்புறமா அந்த மழை விழுகக்கூடிய அந்த தகரடப்பான்னு சொல்லலாம், இல்லைன்னா அந்த குடங்களில் விழுகக்கூடிய அந்த ஓசையும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, மழை முடிந்ததுக்கப்புறமா கவலைகள் எழுப்பக்கூடிய ஓசை, அதுவும் வந்து ஒரு இன்னிசையாக தான் கேட்கும் அப்படிங்கிறதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. ஸோ இதே மாதிரி மழையை பற்றியான நிகழ்வுகள் நம்ம நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். மறுபடியும் இதே போல் நினைவுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.